இன்னைக்கு நிலக்கோட்டையை முடிச்சுட்டு போட்டோலாம் கிடையாது. போட்டோ இல்லை என்கிட்ட. என்ன போட்டோ இருக்கா? இங்க பாரு, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல. நீங்க தான் மேல இருந்து குக்கியில இருந்து கொடுக்குறீங்க, என்கிட்ட கிடையாது. இந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, சரியா? நீங்க ஆசையா கேட்கறீங்க, நானும் காட்டிடுறேன். அவர் என்னதான் கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. இப்போ எவ்வளவு பெருசா ப்ளோ போட்டிருக்கிற நீ. சரி, என்ன போட்டோ அது? எனக்கு தெரியாது. ஓ, இந்த போட்டோவா? சரி, இதை விட இன்னொரு சூப்பர் மேட்டர் என்கிட்ட இருக்கு. மதுரையில காலைல ஆரம்பிச்சு மதுரை முடிச்சுட்டு இப்போ திண்டுக்கலுக்குள்ள நுழைஞ்சு நிலக்கோட்டை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன். திண்டுக்கலுக்கு வந்தா எப்பவுமே கூடுதல் மகிழ்ச்சி தான், கூடுதல் கெத்து தான். திண்டுக்கல்னால ஸ்பெஷல் தான். திண்டுக்கல்னா என்ன இங்க ஸ்பெஷல்? பூட்டு. கரெக்டா? இந்த சட்டமன்ற தேர்தலோட அடிமை கூட்டத்துக்கும் சங்கி கூட்டத்துக்கும் ஒரு சரியான பூட்டை இந்த திண்டுக்கல்ல போட்டாகணும். போடுவீங்களா? நீங்க போட்டீங்கன்னா தான், நீங்க இங்க கரெக்டா பூட்டை போட்டீங்கன்னா தமிழ்நாடு சேஃபா இருக்கும். தமிழ்நாடை காப்பாத்திடலாம். செஞ்சு காட்டுவோமா? உங்களுடைய எழுச்சியும் உற்சாகத்தையும் பார்க்கும் போது இன்னைக்கு திண்டுக்கல்ல அனைத்து தொகுதிகளையும் வெற்றி நிச்சயங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. உங்க வேட்பாளர் அறிமுகப்படுத்தணுமா? நான் அறிமுகப்படுத்தி தான் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சவர் வெற்றி வேட்பாளர் செந்தில்குமார இன்னைக்கு தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஐபி அவர்களுடைய அன்பு மகன் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு செந்தில்குமார். அவருடைய அன்பு மகன் சொல்றதை விட என்னுடைய உற்ற தோழர், என்னுடைய தம்பி, என்னுடைய கூட பிறக்காத ஒரு தம்பி, என்னுடைய உயிர் நண்பன் சொல்லலாம். அந்த செந்தில்குமாருக்கு ஐபி செந்தில்குமாருக்கு வாக்கு கேட்பது நான் மிகுந்த பெருமையா நினைக்கிறேன். இன்னைக்கு அவருடைய அப்பா வழியில, அதாவது தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பணியாற்றிருக்கக்கூடியவர், உழைத்து கொண்டிருப்பவர் தான் திரு ஐபி செந்தில். இதுல எனக்கு என்ன கூடுதல் பெருமைனா நான் இளைஞரணியுடைய செயலாளர். திரு ஐபி செந்தில் அவர்கள் இளைஞரணியிலேருந்து வந்தவர் தான், தெரியுமா உங்களுக்கு? இளைஞரணியில சிறப்பா செயல்பட்டு இன்னைக்கு மாவட்ட செயலாளராக சிறப்பா செயல்பட்டு இருக்கிறார். ஏற்கனவே பழனி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரா மிகச்சிறப்பா பணியாற்றி இருக்கக்கூடியவர். அவருக்கு இந்த முறை திண்டுக்கல்ல நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க, வெற்றி பெற வைங்க. நிச்சயம் உங்க திண்டுக்கல்ல அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்யக்கூடியவர் தான் திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள். சிறந்த பண்பாளர், பழகுவதற்கு இனியவர். ஏதோ தேர்தல் மட்டும் உங்களை சந்திக்கக்கூடியவர் கிடையாது திரு ஐபி செந்தில்குமார், தெரியும்ல? வருஷம் முழுக்க உங்களோடு பயணிக்கக்கூடியவர். உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் என்ன பிரச்சனை, உங்களுடைய சுகதுக்க நிகழ்ச்சி அனைத்திலையும் பங்கேற்று உங்கள ஒருத்தரா இருக்கக்கூடியவர் தான் திரு ஐபி செந்தில்குமார். அப்படிப்பட்ட ஐபி செந்தில்குமாருக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இவர் எழுத்து யார் போட்டி போடுறாரு உங்களுக்கு தெரியும். திரு என்ன சொல்றாங்க? அப்படியா? சீனிவாசன் அவர்கள் இங்க போட்டி போடுறாரு. அவர் ஒரு மாபெரும் சிந்தனையாளர், பெரிய சயின்டிஸ்ட். உங்களுக்கு தெரியும், அவர் சொல்றது எல்லாமே ரொம்ப அப்போ புரியாது, அப்புறமா வீட்டுக்கு போய் யோசிச்சோன்னா புரியும். அந்த அளவுக்கு யோசிச்சு தத்துவங்களா சொல்லுவாரு. இது வரைக்கும் பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. ஆனா திண்டுக்கலோட வளர்ச்சிக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவருக்கும் பக்கத்து மாவட்டம் இருக்கக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறார், விஞ்ஞானி அண்ணன் செல்லூர் ராஜ். அவருக்கு 2 பேருக்கும் நடுவில் தான் மிகப்பெரிய போட்டியை. 2 பேருக்குள்ள என்ன போட்டி? யாரு அதிகமா தத்துவங்கள் சொல்றாங்க, யாரு பெரிய சயின்டிஸ்ட்ங்கிறது தான் 2 பேருக்குள்ள போட்டியே. அதனால
திரு செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். இன்னைக்கு திரு செந்தில்குமார் அழைச்சிட்டு நான் வந்திருக்கேன்னா எந்த உரிமையில வந்திருக்கிறேன்? இந்த தொகுதிக்கு நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோங்கிற அந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறேன். சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். 650 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வைகை கூட்டு குடிநீர் திட்டம் விரிவாக்க பணிகள் இன்னைக்கு நடைபெறுதுன்னா அது கொண்டு வந்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு மாநகராட்சியில விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்ட பணிகள் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடந்துட்டு இருக்குன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. மாநகராட்சியில ஏற்கனவே உள்ள பழைய பாதாள சாக்கடைகள் எல்லாம் இன்னைக்கு புதுசா போட்டு கொடுத்திருக்கிறோம். 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய புறநகர் பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்திருக்கிறோம். பாலகிருஷ்ணாபுரம் மேம்பால பணிகள் இன்னைக்கு முடிக்கப்பட்டிருக்கு. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாநகராட்சி முழுவதும் சாலைகள், மழைநீர் வடிகால் மற்றும் பாலங்கள் அமைக்கின்ற பணி நடைபெற்றிருக்கு. மாநகராட்சி மக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் விநியோக திட்டத்தை நாம செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அபிராமி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இன்னைக்கு புதிய திருமண மண்டபத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சியில மேம்பாட்டு பணிகள் மற்றும் குளத்தை சுற்றி நடைபாதை அமைக்கின்ற பணிகள். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு நாலேஜ் சென்டர், அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கு உதவுகின்ற வகையில ஒரு அறிவுசார் மையம் திருவள்ளூர் சாலையில முதல்வர் படைப்பகம் அமைக்கப்பட்டிருக்கு. இது அனைத்தையும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இந்த திண்டுக்கல் தொகுதிக்கு பார்த்து நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, காவிரி ஆற்றை நீரை ஆதாரமாக கொண்டு திண்டுக்கல் தொகுதியில சுமார் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல விரைவில் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை 4 வழிச்சாலை, திண்டுக்கல் 4 வழிச்சாலை இணைக்க இன்னைக்கு 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு புதிய லிங்க் ரோடு அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு தான் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த திண்டுக்கல் தொகுதியில திரு ஐபி செந்தில்குமார் அவர்களை உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு வெற்றி பெற வைங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன். செஞ்சு கொடுப்பீங்களா? வெற்றி நிச்சயமா? இது மட்டும் இல்ல, இந்த தொகுதிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய தலைவர் அவர்கள். சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம். கொடுத்தாரா இல்லையாமா? இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், பள்ளிக்கூடம் படிச்சுட்டு குழந்தைங்க கல்லூரி போறதுக்கு கல்வி ஊக்கத்தொகை திட்டம் 1000 ரூபாய். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். இப்ப சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். இன்னொரு முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை திட்டம். போன முறை சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதி செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் ஒரு சதி திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை நிப்பாட்டுவோம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா, முயற்சி பண்றியா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன்னு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருடைய உரிமை தொகையில வரவு வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிருடைய அக்கௌண்ட்ல வரவு வச்சாங்க. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. பேங்க் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே போயிட்டீங்க. ஏன்னா மோடி அரசு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துருவாங்களோன்னு போய் ஷார்ப்பா எடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஷார்ப்பா வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 2வது இடம் திரு ஐபி செந்தில்குமார் இருக்கும், அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? வாக்குப்பெட்டியில 2வது இடம் 23ஆம் தேதி 2வது இடத்துல இருப்பாரு செந்தில். ஆனா வாக்கு எண்ணிக்கிற எண்ணிக்கை 4ஆம் தேதி அன்னைக்கு திரு ஐபி செந்தில்குமாரோட பேர் உதயசூரியன் முதல் இடத்துக்கு வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இதை தவிர இன்னும் சில காட்டுறேன்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? அதெல்லாம் எடுத்துக்கோங்கப்பா வீடியோ. என்ன திட்டுவார் அவரு. சரி, போட்டோ காட்டுறேன்.
இதை தவிர சில முக்கியமான வாக்குறுதிகள் வேற நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. என்ன வாக்குறுதி? ஆட்சி அமைஞ்ச மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல, அதை 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல திட்டம் அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல கட்டப்பட்டு 10 லட்சம் பேருக்கு வீடு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகள்லையும் 8000 ரூபாய் முதலமைச்சர் உங்க பொறுப்புல கொடுத்துருவாரு. வீட்டுக்கு என்ன தேவையோ அது வீட்டுல இப்பயே உட்கார்ந்து முடிவு பண்ணிடுங்க. கடைசி நிமிஷத்துல சண்டை போடக்கூடாது. இப்பயே முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜா டிவியா மிக்சியா கிரைண்டரா டிவியாங்கிறத முடிவு பண்ணி நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு. 8000 ரூபாய் மகளிர் அவங்களுடைய பொறுப்புல ஒப்படைச்சிருவோம். அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அவங்களே வாங்கிக்கிட்டோன்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யணும்னா, இதெல்லாம் நடக்கணும்னா நிச்சயம் நம்முடைய ஆட்சி அமைய போது உறுதி. அதற்கு வலு சேர்க்கிற விதமா இங்க திண்டுக்கல்ல நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் அவர்களை 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு காட்டு செய்வீங்களா? சரி, இப்ப போட்டோ, இப்ப நீங்க ஒரு போட்டோ கொடுத்தீங்கல்ல, இப்ப நான் ஒரு போட்டோ வச்சிருக்கேன். அரசியல்ல மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? ஏன் அவரை மொரட்டு அடிமைன்னு சொல்றோம்? இன்னைக்குமா தொடர்ந்து பாஜக என்னென்ன செஞ்சாலும் அதற்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டு திருட்டுத்தனமா 4 கார் மாறி போய் மோடியை போய் பார்த்துட்டு வந்துட்டு மூஞ்ச மூடிட்டு ஓடி வெளில வந்துகிட்டு இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குமா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க செய்தித்தாள பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு எம்பிக்கள் தொகுதியை டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தொகுதி மறு வரையறை. தமிழ்நாட்டில் இப்ப 39 எம்பிக்கள் இருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு. இந்தியா முழுக்க 543 எம்பிக்கள் இருக்காங்க. அதை அதிகப்படுத்துறாங்க, 815 ஆக்குறாங்க. மக்கள் கணக்கெடுப்பு எடுத்து அதை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணி தரான்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா வரணும்? 39ங்கிறது 59 எம்பி ஆகணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா தரேன்றாங்க? 47 எம்பிக்கள் தான் தருவோம்னு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு திட்டம் போட்டு தமிழ்நாட்டை மீண்டும் பழிவாங்கிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க? மக்கள் கணக்கெடுப்பு அப்படின்றாங்க, மக்கள் தொகைன்றாங்க. ஒன்றிய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் சொன்னாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல அது செயல்படுத்தல. ஆனா தமிழ்நாட்டில் நாம அதை சிறப்பா செயல்படுத்துறதுனால இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை தண்டிக்க பாக்குறாங்க. இதை எதிர்த்து இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த டீலிமிட்டேஷன் ரொம்ப நல்ல விஷயம், இதனால யாருக்கும் பாதிப்பு வராதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பாதிப்பு வரும்னு சொல்லிட்டா அவருக்கு பாதிப்பு வந்துடும், பிஜேபி வச்சு செய்வாங்க அவரை. அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த துரோகத்துக்கெல்லாம் சரியான பதில நாம வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில போய் வாக்குப்பெட்டியில உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றியை தேடி செய்வீங்களா? வெற்றி விடுதியா? சரி, இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல போட்டோ காட்டலையா? திரும்பிமா. இதனாலதான் சொன்னேன், மோடியுடைய மொரட்டு அடிமைன்னு சொன்னேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை. இதுக்கு சொன்னதுக்கு தான் என்கிட்ட கோச்சிக்கிட்டாரு, என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொல்லிட்டு, ஆமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி பதவிக்காக போய் யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது, யாருக்கும் பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்போ இத சொன்ன என்ன பண்ணிட்டாரு? என்ன அசிங்கமா திட்டுறாருமா, செத்து போன்றாங்கம்மா, என்ன என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. இதெல்லாம் எனக்கு தேவையாமா? காலில் விழுந்தது அவரு. இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? ஆமா நான் காலில் விழுந்தேன், என்ன தப்பு, எனக்கு அந்த அம்மா முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, நான் காலில் விழுந்தேன்னு சொல்லிட்டாரு. நீங்க காலில் விழுந்தீங்களே, அதை நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனா அதே காலை வாரி விட்டீங்கல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ சசிகலாமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன விட்டுருங்க. சசிகலாமா கேட்கறாங்க,
அந்த பையன் தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லு, நீ காலில் விழுந்தாலும் முதலமைச்சரானு இப்ப நான் இல்ல சசிகலா அம்மா கேட்கறாங்க. அவங்களுக்குலாம் இப்படி யாரு கால விழுந்தாலும் அவங்கள வாரி விடுறது தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரே அனுபவம். அந்த அனுபவம் எனக்கு கிடையாது, அந்த அனுபவம் நமக்கு தேவையும் இல்லை. இந்த தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியை தோக்கடிச்சு ஆகணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செய்வோமா? 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட இன்னொரு தோல்வியை கொடுத்து மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி இந்த முறை வீட்டுக்கு அனுப்பு செஞ்சு காட்டுவோமா? உங்களுக்குலாம் தெரியுமா நான் ஒரு வேட்பாளர்னு? நானும் போட்டி போடுறேமா இந்த தேர்தலில், தெரியுமா உங்களுக்குலாம்? எந்த தொகுதியில போட்டி போடுறேன் தெரியுமா? சென்னையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டி போடுறேன். சரியா? இப்போ நான் திண்டுக்கலுக்கு வந்து செந்திலுக்கு வாக்களிங்க, உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க நான் கேட்கிறேன்னு செந்தில் வந்து கேட்டாப்லையா எனக்கு? சேப்பாக்கத்துக்கு வந்தாரா கேளுங்க. இது என்னமா நியாயமா இருக்கு? நான் என் தொகுதியை விட்டுட்டு அங்க நான் ஒரு நாள் தான் போனேன் பிரச்சாரத்துக்கு, என் தொகுதியை விட்டுட்டு நான் இங்க வந்து திண்டுக்கலுக்கு வந்து ஐபி செந்தில்குமாருக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க, அவரை வெற்றி பெற வைங்கன்னு ஏன் கேட்கிறேன்? ஏன்னா எனக்கு என் வெற்றியை விட எனக்கு அதிக முக்கியம் திரு செந்தில்குமாருடைய வெற்றி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட எனக்கு மிக மிக முக்கியம் இந்த திண்டுக்கல் தொகுதியுடைய மிகப்பெரிய வெற்றி. செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க, திரு ஐபிஎஸ் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போது உறுதி. வாக்களிப்பீர் உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.